ஏராளமான திருப்பயணிகள் ஷுவன்ஸ்டாட் திருத்தலத்திற்கு வருகின்றார்கள். சிலர் கண்ணீருடன் வருகின்றார்கள், சிலர் வாழ்க்கையின் சுமைகளோடு வருகிறார்கள், சிலர் இறைவனிடம் பதிலை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பிச் செல்லும்போது முகத்தில் ஒரு அமைதி, இதயத்தில் நம்பிக்கை, வாழ்க்கையில் புதிய உற்சாகம். இந்த சிறிய திருத்தலத்தில் என்ன நடக்கிறது? ஷுவன்ஸ்டாட் ஆன்மீகம் கூறும் 3 சிறப்பு அருள்கள் என்ன? இன்று இந்த அருளின் ஆழமான அர்த்தத்தை ஒன்றாக கண்டறிவோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் ஷுவன்ஸ்டாட் திருத்தலம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ஒரு சிறிய ஆலயம் எப்படி உலகம் முழுவதும் பரவிய ஆன்மீக இயக்கத்தின் இதயமாக மாறியது என்பதையும் பார்த்தோம். ஆனால் இன்று ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் காணப்போகிறோம். ஏன் இந்த திருத்தலம் அருளின் திருத்தலம் என அழைக்கப்படுகிறது? இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் என்ன பெறுகிறார்கள்? ஷுவன்ஸ்டாட் இயக்கத்தின் நிறுவனர் அருட்தந்தை ஜோசப் கென்டனிக் அவர்கள் கூறியபடி, இந்த திருத்தலத்தில் அன்னை திருப்பயணிகளுக்கு 3 சிறப்பு அருளை வழங்குகிறாள். அவை இல்லத்தின் அருள், உளமார்ந்த மாற்றத்தின் அருள், திருத்தூது பலனின் அருள். இந்த 3 அருள்களும் இன்று உலகம் முழுவதும் இரட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. முதல் அருள், இல்லத்தின் உணர்வை பெறக்கூடிய அருள். இன்றைய உலகில் மனிதன் அதிகம் இழந்தது என்ன? பணம் அல்ல, பதவி அல்ல, ஓர் உண்மையான இல்லத்தின் அனுபவம். பலருக்கு வீடு இருக்கிறது, ஆனால் மன நிம்மதி இல்லை. குடும்பம் இருக்கிறது, ஆனால் உறவுகள் உடைந்திருக்கின்றன. நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தனிமை அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகில் ஷுவன்ஸ்டாட் திருத்தலம் ஒரு அனுபவத்தை அளிக்கிறது. நீங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள். அன்னை மரியாள் ஒவ்வொருவரையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். யாரையும் குற்றம் சொல்லாமல், யாரையும் நிராகரிக்காமல் அவருடைய அன்பின் அரவணைப்பில் ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் பலர் முதன்முறையாக திருத்தலத்திற்குள் நுழையும் போது விளக்க முடியாத அமைதியை உணர்கிறார்கள். இது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக அனுபவம். இதுதான் இல்லத்தின் அருள். இரண்டாவது அருள், உளமார்ந்த மாற்றத்தின் அருள். இறைவன் வெளிப்புறத்தை விட இதயத்தை மாற்ற விரும்புகிறார். அதற்காகவே அன்னை மரியாள் நம்மை மெதுவாக உருவாக்குகிறார். ஷுவன்ஸ்டாட் திருத்தலம் ஒரு பள்ளி என்று நாம் சொல்வதற்கு இதுவே காரணம். இங்கு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம், மன்னிக்க கற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்கிறோம். சிலர் கோபத்துடன் வருகிறார்கள், அமைதியுடன் செல்கிறார்கள். சிலர் மனவேதனையுடன் வருகிறார்கள், நம்பிக்கையுடன் செல்கிறார்கள். சிலர் திசை தெரியாமல் வருகிறார்கள், இறைவனின் திட்டத்தை உணர்ந்து திரும்புகிறார்கள். மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் தொடர்ந்து திருத்தலத்தை நாடும் ஒருவர் மெதுவாக ஒரு புதிய மனிதராக மாறுகிறார். அதுவே உளமார்ந்த மாற்றத்தின் அருள். மூன்றாவது அருள், திருத்தூதர் பலனின் அருள். கிறிஸ்தவ வாழ்க்கை தனக்காக மட்டும் வாழ்வதல்ல, நாம் பெற்ற அருளை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதனால்தான் அன்னை மரியாள் நம்மை அனுப்புகிறார். ஒரு நல்ல பெற்றோராக, ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு நல்ல குருவாக, ஒரு நல்ல இளைஞராக, ஒரு நல்ல குடும்பமாக திருத்தலத்தில் பெற்ற அருள் உலகத்தை மாற்ற வேண்டும். அதுவே மூன்றாவது அருள், திருத்தூதர் பலனின் அருள். இந்த 3 அருள்களும் எப்படி இணைகின்றன? முதலில் அன்னை உங்களை வீட்டிற்கு அழைக்கிறார். பிறகு உங்கள் இதயத்தை மாற்றுகிறார். இறுதியாக உங்களை உலகிற்குள் அனுப்புகிறார். இதுவே ஷுவன்ஸ்டாட் ஆன்மீகத்தின் அழகான பயணம். வீடு, மாற்றம், பணி. நமது வாழ்க்கையில் ஒரு குடும்பம் இந்த 3 அருள்களை வாழ்ந்தால் என்ன நடக்கும்? குடும்பத்தில் அமைதி வளரும், மன்னிப்பு அதிகரிக்கும், குழந்தைகள் நம்பிக்கையுடன் வளர்வார்கள். அந்த குடும்பம் மற்ற குடும்பங்களுக்கு ஒளியாக மாறும். ஒரு பங்கு இந்த அருள்களை வாழ்ந்தால் அது உயிருள்ள சமூகமாக மாறும். ஒரு இளைஞன் இந்த அருளை வாழ்ந்தால் அவன் உலகிற்கு ஒரு சாட்சியாக மாறுவான். அன்பானவர்களே, ஷுவன்ஸ்டாட் திருத்தலம் ஒரு சுற்றுலா தலமல்ல, அது அருளின் இல்லம். அங்கே அன்னை நம்மை வரவேற்கிறார், நம்மை மாற்றுகிறார், பிறகு நம்மை உலகிற்கு அனுப்புகிறார்.
அடுத்த முறை நீங்கள் ஒரு ஷுவன்ஸ்டாட் திருத்தலத்திற்கு செல்லும்போது வெறும் வேண்டுதல்களை மட்டும் எடுத்துச் செல்லாதீர்கள். உங்கள் இதயத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். அன்னை அதை இறைவனின் சாயலில் புதிதாக உருவாக்குவார். ஒரு திருத்தலத்தின் இதயம் அதன் கட்டிடத்தில் இல்லை, அங்கே இறைவன் வழங்கும் அருளில் இருக்கிறது. இன்று நாம் அந்த 3 அருள்களை அறிந்தோம். ஆனால் இந்த அருள்கள் எப்படி கிடைக்கின்றன? அன்பின் உடன்படிக்கை என்றால் என்ன? அன்னை மரியாளுடன் நாம் எப்படி ஒரு தனிப்பட்ட உறவை உருவாக்கலாம்? அடுத்த நிகழ்ச்சியில் ஷுவன்ஸ்டாட் ஆன்மீகத்தின் மையமாகிய அன்பின் உடன்படிக்கை பற்றி அறிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.